ஹாய் எவ்ரிவான், வாங்க இன்றைக்கி நாங்கள் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் பராட்டா எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். சாதாரணமாக நாங்கள் செய்கிற பராட்டாவை போலே மாவை பிணைஞ்சிக்கொள்ளணும். நடுவில் சம்பளை வச்சு அதை தட்டி கொஞ்சம் நெய்யில் இதை சுட்டெடுக்கத்தான் ஈக்கி. அதோடு இந்த சூப்பரான சிக்கன் பராட்டா ரெடியாகிடும். இதை நீங்கள் கொஞ்சம் மயோனஸில் முக்கி திண்டு பாருங்கள், அல்டிமேட் டேஸ்ட்டாக ஈக்கி. வாங்க இப்போ நாங்கள் இந்த பராட்டாவை எப்படி செய்கிறேன்னு பார்ப்பேன். ஃபில்லிங்ஸை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. சீரக சீட்ஸை கொஞ்சம் போடுங்க. அதோடு சின்னதாக வெட்டின பச்சை கொச்சிக்காயும் சேருங்க. நல்ல மெல்லிசாக வெட்டின வெங்காயத்தை சேர்த்து வெள்ளைப்பூடு பேஸ்ட் ஒரு கரண்டியும் சேருங்க. சேர்த்து இப்போ நாங்கள் இதை நல்லா தாளிக்கணும். இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா மடங்கி வரணும். கொஞ்ச நேரத்தில் இந்த வெங்காயம் எல்லாம் மடங்கினதுக்கு பின்னால் அவிச்சு பொரித்த கோழி 250 கிராம் இங்கே ஈக்குது. அதை மெலிசாக பிச்சு இந்த வெங்காயத்தில் நீங்கள் சேருங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் பின்னால் கேப்சிகம்மே மெல்லிசாக அரிஞ்சு நான் இதில் சேர்த்திக்கிறேன். பின்னால் ஸ்பைசிக்கு உப்பு, சீரகத்தூள், மிளகுத்தூள், மசாலாத்தூள், கட்டர்த்தூள் கொஞ்சம் தூங்க. இதுவோல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு கொச்சிக்கத்தூள் சேர்க்க மறந்துட்டு அது ஒரு கரண்டியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதன் பின்னால் தேசிக்கு ஒரு பாதியை புழிஞ்சி மேலுக்கால கொத்தமல்லி இலையை கொஞ்சம் தூவி விடுங்க. அதோடு இந்த சூப்பரான ஃபில்லிங்ஸ் ரெடியாகிடும். பராட்டா செய்கிறதுக்கு இந்த மெஷரிங் கப்பில் வெட்டி 4 கப் மா எடுத்திக்கிறேன். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் ஆயிலை சேர்த்து, உப்பு 1 டீஸ்பூனை சேர்த்து, பேக்கிங் சோடா இப்படி ஒரு பிஞ்சை இதில் சேருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னால் அதே மெஷரிங் கப்பில் 1.5 கப் நீங்கள் தண்ணியை சேர்த்து கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை நீங்கள் டோவாக செஞ்சு கொள்ளுங்க. வேறவா ஒரு 1/2 கப் நீங்கள் மா வச்சு கொள்ளுங்க இந்த ரொட்டியை தட்டுறதுக்கு. இப்போ இந்த செஞ்ச டோவை நான் 5 பிரித்து ஈக்கிறேன். 5 போலாக செஞ்சு வச்சு ஈக்கிறேன். அதில் ஒரு போலாக எடுத்து லேசாக தட்டி ஒரு 6 இன்ச்சு அளவுக்கு 6 இன்ச் சேக்கல்ட அளவுக்கு இதை நாங்கள் தட்டி நடுவில் அந்த செஞ்ச சம்பளையும் நான் 5 பிரித்து ஈக்கிறேன். அதில் ஒரு போர்ஷனை இதில் வச்சு இப்படி நான் செய்கிற மாதிரி இந்த ரொட்டியை நடுவில் வச்சு இதை அப்படி நீங்கள் ஒரு போலாக்கி கொள்ளுங்க. போலாக்கினதுக்கு பின்னால் உங்களுக்கு ரோலராலேயும் இதை ஒரு ரொட்டியாக தட்டேலும். ரோலரால் உருட்டை புக்கலை நல்ல நிதானமாக மெதுவாக நீங்கள் இந்த ரொட்டியை தட்டுங்க. நான் இந்த ரொட்டியை கையாலே தான் தட்டி எடுக்கிறேன். இது ஃபுல்லாக நல்லா இப்படி கையால் தட்டினதுக்கு பின்னால் ஒரு கரண்டி அப்படி இல்லாட்டி ஒரு காயினை எடுத்து இப்படி கொஞ்சம் நீங்கள் இதுக்கு ஒரு டிசைனை போடுங்க. அப்போ இந்த ரொட்டி பொங்காது, நல்லா வெந்து வரும். பின்னால் ஒரு பேனில் முன்னுக்கும் பின்னுக்கும் பட்டர் அல்லது கீயை போட்டு இதை நல்லா நீங்கள் சுட்டு எடுங்க. இப்போ நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ரொட்டியை நாங்கள் செஞ்சாச்சு. இது மயோனஸோடு, நான் ஹோம்மேட் மயோனஸோடு தான் இதை நான் தொட்டு தின்றேன். மயோனஸில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சோஸையும் போட்டு இந்த ரொட்டியோடு நீங்கள் தொட்டு திண்டு பாருங்கள். அப்படி டேஸ்ட்டாக ஈக்கும். நீங்கள் கடையில் வேங்குகிற சிக்கன் பராட்டா மாயே ஈக்கும். அப்படி டேஸ்ட்டாக ஃபீலிங்ஸ் எல்லாம் ஈஞ்சி மயோனஸோடு தொட்டு தின்ன புக்கலை செல்ல புக்கலை வாய் விடுற மாதிரி ஈக்குது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக ஈஞ்சி. நான் தந்திக்கிற அளவில் 5 சிக்கன் பராட்டா வரும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மைக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தேன்டா என் ஃபுட் லவ் பை சாரா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.